Hi all, welcome back to my channel Start Studying 25. ஸோ இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் ஜியாகிரஃபி யூனிட் 1ஓட லெசன் பார்ட் 2 வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். த நார்த்தன் மவுண்டன்ஸ், ஓகேவா? ஸோ இந்த நார்த்தன் மவுண்டன்ஸ் வந்து எங்கே சிச்சுவேட் ஆகிருக்குன்னா நம்மளோட இந்தியாவுக்கு மேலே இதோ இங்கே ஹிமாலயாஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அங்கே தான் சிச்சுவேட் ஆகிருக்கு. கீழே மேப் இருக்குது பாருங்கள், இதோ மேலே இருக்குல்ல, ஸோ இங்கே வந்து சிச்சுவேட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. The northern mountain consists of the youngest and loftiest mountain chains in the world. இது வந்து ரொம்ப ஒரு யங்காக இருக்க மவுண்டன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இட் வாஸ் ஃபார்ம் ஒன்லி ஃபியூ மில்லியன் இயர்ஸ் ஆகோ. ஸோ வந்து ஒரு கொஞ்சம் மில்லியன் இயர்ஸ் முன்னாடி வந்து ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. மீதி மவுண்டன்லாம் மெனி மில்லியன் இயர்ஸ் ஆகும். இப்போ 10 மில்லியன் இயர்ஸ் ஆகும்னா அதெல்லாம் வந்து ஒரு 50 மில்லியன் இயர்ஸ், 60 மில்லியன் இயர்ஸ், ஏன் சில டைம் பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. இது வந்து எப்படி உருவாச்சுன்னா ஃபோல்டிங் ஆஃப் டியூ டு த டெக்டானிக் ஆக்டிவிட்டி. ஸோ உங்களுக்கு மவுண்டன் எப்படி உருவாகுன்னு தெரியும், அதே தான் எல்லா மவுண்டன் எப்படி உருவாகுதோ அதே மாதிரி தான் இந்த மவுண்டன் உருவாச்சு. ஸோ ஏற்கனவே தெரியும், எர்த்தோட க்ரஸ்ட் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த லேண்ட் வந்து இன்னொரு பார்ட் ஆஃப் த லேண்ட் மேலே மோதுனா அங்கே ஒரு ஃபோல்டு உருவாகும்னு தெரியும், அதே தான் இங்கேயும், ஓகேவா? இட் ஸ்ட்ரெச்சஸ் ஃபார் டிஸ்டன்ஸ் about 2500 km ஃப்ரம் த இண்டஸ் கார்ஜ் இன் த வெஸ்ட், பிரம்மபுத்ரா கார்ஜ் இன் தி ஈஸ்ட், ஓகேவா? The width of northern mountains varies from 500 km in Kashmir to 200 km in Arunachal Pradesh. இது வந்து எங்கேருந்து எங்கே போகுதுன்னா காஷ்மீர்லேருந்து அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் இந்த நார்த்தன் மவுண்டன்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்சோ நோன் ஆஸ் த ரூஃப் ஆஃப் த வேர்ல்ட். இது வந்து ரூஃப் ஆஃப் த வேர்ல்ட்னு கூப்பிட்றாங்க. பிகாஸ் இட்ஸ் அ கனெக்டிங் லிங்க் பிட்வீன் த ஹிமாலயாஸ் அண்ட் ஹை ரேஞ்சஸ் ஆஃப் சென்ட்ரல் ஏஷியா. ஹிமாலயாஸ்க்கும் சென்ட்ரல் ஏஷியா அங்கே ஒரு குரூப் செட் ஆஃப் மவுண்டன்ஸ் இருக்கும். அங்கே இங்கே வந்து ஏதோ ஒரு லிங்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால வந்து இது வந்து ரூஃப் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஹிமாலயஸ் எக்ஸ்டெண்ட் ஈஸ்ட்வர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் அன் ஆர்க் ஷேப். இந்த ஹிமாலயஸ் மவுண்டன்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு ஆர்க் ஷேப் மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. த டேர்ம் ஹிமாலயாஸ் derived ஃப்ரம் சான்ஸ்கிரிட். இட் மீன்ஸ் தி abode ஆஃப் ஸ்னோ. ஹிமாலயானே வந்து எந்த லாங்குவேஜ்லேருந்து வருதுன்னா சான்ஸ்கிரிட்னு சொல்கிறாங்க. அதுக்கு மீனிங் என்னென்னா தி abode ஆஃப் ஸ்னோ. ஸோ த நார்த்தன் மவுண்டன்லேயே வந்து 3 டிவிஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. த ட்ரான்ஸ் ஹிமாலயாஸ், த ஹிமாலயாஸ், ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ், ஓகேவா? நார்த்தன் மவுண்டன்லேயே வந்து நார்த்தன் மவுண்டன்னா இந்த ஹிமாலயாஸ் சைடு இருக்குது. நான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி அந்த நார்த்தன் மவுண்டன்ஸ்லேயே வந்து 3 டைப்ஸ் ஆஃப் இது இருக்குது. ட்ரான்ஸ் ஹிமாலயாஸ், ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ், ஓகேவா? ஸோ த ட்ரான்ஸ் ஹிமாலயா, ஓகே, நான் டூயினோ சொல்லிடுறேன். அரவாலி ரேஞ்ச் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஃபோல்டு மவுண்டன் ரேஞ்ச் ஆஃப் த வேர்ல்டு. இதான் வந்து ஓல்டஸ்ட் ஃபோல்டு மவுண்டன் ரேஞ்ச் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க. எதுனா அரவாலி ரேஞ்ச், இது வந்து இம்பார்ட்டன்ட். த ட்ரான்ஸ் ஹிமாலயாஸ், இட் லைஸ் டு த நார்த் ஆஃப் கிரேட் ஹிமாலயன் ரேஞ்ச். இட் லைஸ் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் டிபேட்டியன் பிளாட்டின்னு உங்களுக்கு தெரியும், அந்த சைனா சைடு கொஞ்சம் போகல, அங்கே தான். As its aerial extent is more in Tibet, it's also known as Tibetan Himalayas. இந்த ஹிமாலயாஸ் வந்து டிபெட்டை டச் பண்ணுற மாதிரி இருக்கனால வந்து டிபேட்டியன் ஹிமாலயாஸ்னு சொல்கிறாங்க. ஸோ 2 பேர் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ட்ரான்ஸ் ஹிமாலயாஸ் ஆர் about 40 km wide, its eastern and western extremities and about 2 to 5 km wide in its central part. ஸோ அந்த மவுண்டனோட லென்த் பிரெத்லாம் சொல்கிறாங்க. They contain the thick sediments. The rocks of this region contains fossils bearing the rocks of this region contains fossil bearing marine sediments which are underlying tertiary granite. இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒரு யூனிக்கான ராக் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் தான் வந்து டெரிட்டரி கிரனைட்டுன்னு சொல்கிறாங்க. இது வந்து மெரைன் செடிமெண்ட்ஸ்னால் கடல் தண்ணி சார்ந்த செடிமெண்ட்ஸ்னால வந்து இந்த ராக்ஸ்லாம் ஃபார்ம் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க, ஓகேவா? இட் ஹாஸ் பார்ஷலி மெட்டமார்ஃபைஸ்ட் செடிமெண்ட்ஸ் அண்ட் கான்ஸ்டிடியூட்ஸ் த கோர் ஹிமாலயன் ஆக்சிஸ். The prominent ranges of underline this. The prominent ranges of Trans Himalayas are Zaskar, Ladakh, Kailash and Karakoram. ஸோ இந்த ரீஜன் தான் வந்து ட்ரான்ஸ் ஹிமாலயாஸோட ரீஜன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, இதோ லடாக். ஸோ இங்கே தான் இந்த இதில் தான் இதோ இந்த ட்ரான்ஸ் ஹிமாலயாஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு த ஹிமாலயாஸ், ஓகேவா?
அந்த லாஸ்ட் லைன் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மேபி கேட்பாங்க கவர்மெண்ட் எக்ஸாம் அப்போலாம், ஐ மீன் கவர்மெண்ட் இன் த சென்ஸ் பப்ளிக் எக்ஸாம் அப்போது. நெக்ஸ்ட் வந்து த ஹிமாலயாஸ். இட் கான்ஸ்டிடியூட்ஸ் த கோர் பார்ட் ஆஃப் த நார்த்தன் மவுண்டன்ஸ். த ஹிமாலயாஸ் வந்து எங்கே சிச்சுவேட்டாக இருக்குன்னா நார்த்தன் மவுண்டன், ஓகேவா. இதுவும் நார்த்தன் மவுண்டனில் தான் இருக்குது, பட் இந்த த ஹிமாலயாஸ் இந்த பர்டிகுலர் இது வந்து இன்னும் கொஞ்சம் நார்த்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அன் யங் ஃபோல்ட் மவுண்டன். நம்ம ஸ்டார்டிங்கே படித்தோம்ல, இது வந்து யங் ஃபோல்ட் மவுண்டன்னு சொல்கிறாங்க. இட் வாஸ் ஃபார்ம் பை த மூமெண்ட் ஆஃப் எரோஷியல் லேண்ட் மாஸ் in the north and Gondwana land mass in the south, ஓகேவா. ஸோ இந்தியாவோட முன்னாடி பேர் வந்து கொண்ட்வானான்னு சொன்னாங்கல்ல. ஹிரோஷியானா அந்த சைனா அந்த பிளேட் அது ஓகேவா. ஸோ இந்த ரெண்டு மோதி தான் வந்து இந்த மவுண்டன் உருவாச்சுன்னு சொல்கிறாங்க. அப்படி தானே இருக்குது, ஆமாம். The Dead Sea was found between in these two land masses was uplifted by the compression and the resultant landform was Himalayas. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வேர்ல்ட் மேப் இல்லையா, இங்கே இருக்குது மேலே. ஸோ ஃபஸ்ட்டு இந்தியா வர்றதுக்கு முன்னாடி சப்போஸ் நினச்சி பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல இந்தியாவே கிடையாது, ஓகேவா. இந்த க்ரீன் கலர் பார்ட்டே கிடையாது. அப்போது சைனா இந்த இந்தியா பார்ட்டில் எங்கெல்லாம் போய் லேண்டில் தொடதோ அந்த இடத்துலலாம் வந்து கோஸ்டல் ஏரியாவாக இருந்திருக்கோம்ல, கரெக்டாக. அதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க. அப்போது இந்தியா சப்போஸ் வரலன்னா அதுக்கு முன்னாடி இந்தியா அந்த சைனாவில் போய் மோதுறதுக்கு முன்னாடி வந்து அந்த ஏரியா, அந்த சைனாவோட அந்த டிபேட்டின் இதெல்லாம் அந்த ஏரியாலாம் வந்து கோஸ்டல் ஏரியாவாக இருந்தது. அந்த இது பேர் வந்து ஹிரோஷியா லேண்டுன்னு சொல்கிறாங்க, ஓகேவா. அங்கே வந்து என்ன இருந்ததுன்னா, இப்போ எப்படி இங்கே இந்தியா வந்ததுக்கப்புறம் பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சீன் இருந்தது. அப்போது அங்கே இந்தியா வர்றதுக்கு முன்னாடி நான் மேலே சொல்கிறேன், மேலே இந்த சென்ஸ் நான் ட்ராப் பண்ணியே காமிக்கிறேன். ஐயோ கீழே போயிட்டேனே. நான் உங்களுக்கு வந்து ட்ராப் பண்ணியே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்தியா வரவே இல்லை, ஓகேவா. ஓகே, ஸோ 1 செகண்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல இது வேறு. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ இந்தியா வந்து இங்கே இருக்குது, ஓகேவா. இந்த இடத்துல வந்து இந்தியா ஃபுல்லாகவே இருக்குது. நான் இங்கேருந்து வரல. இப்போது இந்தியா அந்த மோதினால தான் வந்து லைக் இந்த இடத்துல ஒரு லேண்ட் ஃபார்மாக உருவாயிருக்கு, கரெக்டாக. ஆனால் இப்போ இந்த இடத்துல சப்போஸ் இந்தியா வரலன்னா இந்த பாட்டு இருக்குல்ல ஃபுல்லாக, அப்போது இந்த இடத்துல இந்தியா வரல. இது வரைக்கும் இந்த லேண்ட்லாம் முடிஞ்சிருக்கு, ஓகேவா. இந்த இடத்துல நான் ரெட் கலரில் போட்டிருக்கல, இந்த இடத்துல அந்த லேண்ட் முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக கோஸ்டல் ஏரியாவாக இருந்தது, ஓகேவா. இந்த இந்தியா இல்லவே இல்லைன்னு நல்லா வச்சுக்கோங்க, ஓகேவா. அப்போது இந்த இடத்துல ஃபுல்லாக வாட்டராக தானே இருந்திருக்கும். இந்த இடத்துல நான் அப்போது ரெட் கலர்லாம் மார்க் போட்டிருக்கல, இந்த இடம் ஃபுல்லாக வாட்டராக தானே இருந்திருக்கும். இதுக்கு தான் வந்து ஒரு பேர் சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், அந்த வாட்டராக இருந்த பேர் தான் வந்து தெத்தீஸ் சீன்னு சொல்கிறாங்க, ஓகேவா. அந்த வாட்டராக ஃபுல்லாக வாட்டரியாக இருந்த சர்ஃபேஸ் இது வந்து தெத்தீஸ் சீன்னு சொல்கிறாங்க. இப்போ எப்படி இந்தியா வந்ததுக்கப்புறம் இந்த பக்கம் பே ஆஃப் பெங்கால் அண்ட் ஆல்சோ அரேபியன் சி, இந்தியன் ஓஷன் நம்ம பிரித்தாங்க. ஆனால் இது இந்தியா வந்து இந்த இடத்துல மோதுறதுக்கு முன்னாடி வந்து இந்த ஃபுல் இதே வந்து என்னவாக இருந்ததுன்னா தெத்தீசியாக இருந்தது, ஓகேவா. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து தெத்தீசியாக தான் இருந்தது. இப்போ இந்தியா இருக்குல்ல, அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து தெத்தீசியாக தான் இருந்தது. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஸோ இது வந்து இந்த இந்தியா மோதினக்கப்புறம் வந்து லைக் அந்த தெத்தீசி வந்து ஃபுல்லாகவே மறைஞ்சு போயிடுச்சு. இந்த 2 லேண்டும் மோதினக்கப்புறம் தான் வந்து இந்த ஹிமாலயாஸ்ன்னு சொல்லி உருவாச்சு. அதான் இங்கே சொல்கிறாங்க, ஓகேவா. அந்த 2 லேண்டுக்கு இப்போ இந்தியாவோட அந்த எட்ஜு கார்னர் பார்ட்டு, அதே மாதிரி சைனாவோட அந்த கார்னர் பார்ட்டு, நான் இது உங்களுக்கு இதே மார்க் பண்ணி நான் காமிக்கிறேன். ஏன்னா நம்ம எப்போயுமே டயக்ராம் வச்சு படித்தா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதோ பாருங்கள், ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போது இங்கே இந்தியாவோட
இந்த பாட்டும் நான் இன்னொன்று வந்து சைனா வந்து நான் ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன். ஓகே, நான் ப்ளூ கலரே எடுத்துக்கிறேன். சைனாவோட இந்த பாட்டும் ஓகேவா முன்னாடி இருந்ததில்ல, இது மோதினால தான் வந்து இந்த ஃபுல்லாக ஹிமாலயாஸ் மவுண்டெயின் சொல்லி உருவாச்சு. ஓகேவா, இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிளாக் கலரில் போட்டிருக்காங்களா அது ஃபுல்லாகவே வந்து மவுண்டன்ஸ். ஏன்னா அது இன்னொரு லேண்ட் மேலே போய் மோதுது, அதனால தான் வந்து ஃபோல்ஸ் வந்து உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் மெனி ரேஞ்சஸ். சொன்னல ஒரு இப்போது அந்த இந்தியா வந்து இந்த மேலே இருக்குது, இந்த இடத்த மட்டுமா முட்டுச்சு, இந்த சைடில் ஃபுல்லாக தானே முட்டுடுச்சு. எங்கெல்லாம் முட்டுதோ அந்த இடத்துல ஃபுல்லாக வந்து என்னது லேண்ட் மாசஸ் வந்து உருவாச்சுன்னு சொல்கிறாங்க. த மெயின் டிவிஷன்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ் ஆர் the greater Himalayas, the lesser Himalayas, the outer Himalayas, the Himadri, the Himachal and Sivakas. ஓகேவா, 3 டைப்ஸாக வந்து பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து the greater Himalayas. The greater Himalayas rise abruptly like a wall of north lesser Himalayas. The greater Himalayas are about 25 kilometer wide. ஓகேவா, its average height is about 6,000 meters. ஸோ கிரேட்டர் ஹிமாலயாஸோட ஹைட் என்னென்னா 6,000 மீட்டர் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. The greater Himalayas receive lesser rainfall as compared to the lesser Himalayas and the Sivaliks. The physical weathering is less effective over the greater Himalayas as compared to the other ranges. Almost all the lofty peaks of Himalayas are located in this range. The notable ones are Mount Everest. ஓகேவா, Mount Everest and Kanchenjunga. Mount Everest is located in Nepal and Kanchenjunga is located between Nepal and Sikkim. This range is most continuous of all ranges. In this, its region of permanent snow cover, so it has many glaciers. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா கிரேட்டர் ஹிமாலயாஸ் சொல்கிறாங்க. கிரேட்டர் ஹிமாலயாஸ்னு சொன்னால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்னா மவுண்ட் எவரெஸ்ட். பிகாஸ் மவுண்ட் எவரெஸ்ட் ஓகேவா, மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் த டாலஸ்ட் மவுண்டன் இன் த வேர்ல்ட். ஸோ இந்த கிரேட்டர் ஹிமாலயஸ்னு உங்களுக்கு வந்தாலே பேர் கேட்டாலே மவுண்ட் எவரெஸ்ட் வந்து ஞாபகம் வந்துடணும். ஓகேவா, இந்த கிரேட்டர் ஹிமாலயஸில் வந்து லெஸ்ஸர் ரெயின்ஃபால் தான் வரும் கம்பேர்ட் டு இந்த என்னது லோவர் ஹிமாலயாஸும் சிக்கீஸ்க்கும். ஓகேவா, அதே மாதிரி ஃபிசிக்கல் வெதரிங்னா சன்னு, வின்டர், சம்மர், வின்டர், ஸ்ப்ரிங் அதெல்லாம் வந்து அங்கே அவ்வளோவா நடக்காதுன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் வந்து என்னது அது ஹைட்டாக இருக்குது. ஸோ இதில் படிக்கும்போது உங்களுக்கு வந்து புரிஞ்சிடணும். ஓகேவா, இந்த கிரேட்டர் ஹிமாலயாஸ் தான் வந்து நிறைய மவுண்டன்ஸ் லொக்கேட் ஆகிருக்கு. அதுலேயே மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா மவுண்ட் எவரெஸ்ட்டும் கஞ்சன்ஜுங்கா. ஓகேவா, மவுண்ட் எவரெஸ்ட்டும் கஞ்சன்ஜுங்கா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. த மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் லொக்கேட்டட் இன் நேபாள் அண்ட் நேபாள். ஓகேவா, மவுண்ட் எவரெஸ்ட் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா நேபாள், இந்தியா கிடையாது. ஓகேவா, ஸோ மவுண்ட் எவரெஸ்ட் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா நேபாள். அதே மாதிரி கஞ்சன்ஜுங்கா வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா நேபாளுக்கும் சிக்கிமுக்கும். ஓகேவா, நேபாளுக்கும் சிக்கிமுக்கும் வந்து நடுவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. திஸ் ரேஞ்ச் இஸ் மோஸ்ட் கண்டினியூஸ் ஆஃப் ஆல் ரேஞ்சஸ். ரீஜன் இஸ் இந்த ரீஜன் ஃபுல்லாகவே வந்து என்னென்னா பெர்மனன்ட் ஸ்னோ கவராக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, பெர்மனன்ட் ஸ்னோ கவர்னால் அந்த இடத்துல ஸ்னோவே வடியாது. இப்போ ஒரு சில இடத்துலலாம் ஸ்னோ பெஞ்சால் சம்மர் டைமில் ஸ்னோ உருகி வெறும் மவுண்டனாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல இல்லை, ஃபுல்லாகவே ஸ்னோவாக தான் இருக்கும். அந்த இடத்துல எப்போ போனாலும் குளிராக தான், 24/7 குளிராக தான் இருக்கும். ஓகேவா, இன்னொரு மவுண்டனில் என்னென்னு சொல்கிறாங்கன்னா கங்கோத்ரி, யமுனோத்ரி அண்ட் சியாச்சின் ஆர் சம் ஆஃப் தெம். அதை வந்து ஒரு சில மவுண்டன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து தான் த லெஸ்ஸர் ஹிமாலயாஸ் ஆர் த ஹிமாச்சல். It's a middle layer range of Himalayas. The height of range varies from 3,700 to 4,000. ஃபஸ்ட் நம்ம பார்த்தது வந்து 6,000 மீட்டர். இது வந்து ஒரு 4,500 தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதான் வந்து கொஞ்சம் மிடில் ரேஞ்ச் ஆஃப் ஹிமாலயாஸ். ரொம்ப ஹைட்டாக இல்லாமல் ரொம்ப கம்மியாக இல்லாமல் மிடில் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் வித் வேரிஸ் அப் டு 80 கிலோமீட்டர். The major rocks of this range are slate, limestone and quartzite. ஸோ இந்த மவுண்டனில் வந்து ராக்ஸ்லாம் என்னென்ன ராக்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா லைம்ஸ்டோன், ஸ்லேட் அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. திஸ் ரீஜன் இஸ் சப்ஜெக்ட் டு எக்ஸ்டென்சிவ் எரோஷன் டியூ டு ஹெவி ரெயின்ஃபால், டீஃபாரஸ்டேஷன் அண்ட் அர்பனைசேஷன். ஸோ இங்கே வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது இந்த ஹையர் ஹிமாலயாஸ்க்கு. ஏன்னா இந்த இடத்துல வந்து ஹெவி ரெயின்ஃபால் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அதே மாதிரி டீஃபாரஸ்டேஷன்
அர்பனைசேஷனும் இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல அர்பனைசேஷனா இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன். அப்போ இந்த இடத்துல வந்து பாப்புலேஷன் கொஞ்சம் நல்லாவே இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ மேஜர் ஹில் ஸ்டேஷன் ஆஃப் ஹிமாலயாஸ் ஆர் லொக்கேட்டட் இன் திஸ் ரேஞ்ச். ஷிம்லா, முசோரி இந்த மாதிரி ஒரு சில மவுண்டன் ரேஞ்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, மவுண்டன் ரேஞ்சஸ்னு எதுவுமே இல்லை, அந்த மவுண்டன் மேலே இருக்க அந்த பிளேஸ் தான் சொல்கிறாங்க. ஓகேவா, இதில் வந்து காமன் என்ன தெரியும்னா ஷிம்லா வந்து எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம், அதுவும் இருக்குது. ஓகேவா, ஸோ ஷிம்லா எங்கே வரும்னா த லெஸ்ஸர் ஹிமாலயாஸ். ஹையர் ஹிமாலயாஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் மவுண்ட் எவரெஸ்ட், லெஸ்ஸர் ஹிமாலயாஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் ஷிம்லா. ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு தி அவுட்டர் ஹிமாலயாஸ். ஓகேவா, த அவுட்டர் ஹிமாலயாஸ் எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் டு அசாம். அவுட்டர் ஹிமாலயாஸ் வந்து எங்கே இருக்குன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து எங்கே அஸ்ஸாம் வரைக்கும் இருக்கும்னு சொல்கிறாங்க. இட்ஸ் பார்ஷியலி மேட் பை த டெப்ரிஸ் ப்ராட் பை த ஹிமாலயன் ரிவர்ஸ். இது வந்து இந்த மவுண்டனில் வந்து எப்படி அது ஆகும்னா ஹிமாலயன் ரிவர்ஸ்லேருந்து ஒரு சில ராக்ஸு அந்த இதெல்லாம் அப்படியே மண் அதெல்லாம் கொண்டு வந்து என்ன நேச்சர் இது டைம் மாற வந்து அப்படி உருவாச்சுன்னு சொல்கிறாங்க. த ஆட்டிடியூட் வேரிங் பிட்வீன் 900 to 1100 meters. ஓகேவா, த ஆவரேஜ் elevation ஆஃப் திஸ் ரேஞ்ச் இஸ் 1000 meter. ஓகேவா, லெஸ்ஸர் ஹிமாலயா த அவுட்டர் ஹிமாலயாஸ்க்கு வந்து மவுண்டனோட ரேஞ்ச் என்னென்னா 1000 meter தான். இதே வந்து லெஸ்ஸர் ஹிமாலயாஸ்க்கு வந்து 4500 meter, ஹையர் ஹிமாலயாஸ்க்கு வந்து 6000 meter. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹையர் ஹிமாலயாஸ் 6000 meter, த லெஸ்ஸர் ஹிமாலயாஸ் 4500 meter. அதே மாதிரி இது அவுட்டர் ஹிமாலயாஸ்க்கு வந்து 1000 meter தான். ஓகேவா, த வித் ஆஃப் சிவாலிக்ஸ் வேரிஸ் ஃப்ரம் 10 kilometer in the east to 50 kilometer in the west. It's a most discontinuous range. The longitudinal valleys found between the Sivaliks and the lesser Himalayas are called duns. ஓகேவா, ஸோ longitudinal valleys. ஓகேவா, ஸோ valleys வந்து found between the இங்கே பாருங்கள், லெஸ்ஸர் ஹிமாலயாஸ்க்கும் அவுட்டர் ஹிமாலயாஸ்க்கும் நடுவில் நடுவில் இருக்க வேலிஸ்க்கெலாம் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா டன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, லெஸ்ஸர் ஹிமாலயாஸ்க்கும் அவுட்டர் ஹிமாலயாஸ்க்கும் நடுவில் இருக்க வேலிஸ் அதில் அதோட பேரில் என்னென்னு சொல்கிறாங்கன்னா டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இது வந்து எங்கே இருக்கும்னா இது வந்து வெஸ்ட் டன்ஸ் அண்ட் ஈஸ்ட் டன்ஸ்ன்னு பிரிக்காங்க. வெஸ்ட் டன்ஸ்னால் வெஸ்ட்டில் இருக்கும், ஈஸ்ட் டன்ஸ்னால் இல்லை சாரி, இந்த டன்ஸில் வந்து சொல்கிறத வந்து வெஸ்ட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க, அண்ட் டியாஸ்னு சொல்கிறத வந்து ஈஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ டன்ஸ்னா வெஸ்ட், டியாஸ்னா ஈஸ்ட். ஓகேவா, ஸோ அதை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எதுவுமே இல்லை, வெஸ்ட்டில் தோன்றப்படுற அந்த வேலிஸ் எங்கள் லெஸ்ஸர் ஹிமாலயாஸ்க்கும் அவுட்டர் ஹிமாலயாஸ்க்கும் அது வந்து வெஸ்ட்டில் வெஸ்ட்டில் தெரியறதுலாம் வந்து டன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. லெஸ்ஸர் ஹிமாலயாஸ்க்கு அவுட்டர் ஹிமாலயாஸ்க்கும் தோன்றப்படுற வேலிஸ் வந்து ஈஸ்டில் இருந்தால் டியாஸ்ன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது, கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. தீஸ் ஆர் தி ஐடியல் சைட்ஸ் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் செட்டில்மெண்ட்ஸ். இந்த இது வந்து ஒரு டெவலப் ஆகி கொண்டு இருக்கிற இடம்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் புரவாஞ்சால் ஹில்ஸ். தீஸ் ஆர் தி ஈஸ்டர்ன் ஆஃப் ஷவுட் ஆஃப் தி ஹிமாலயாஸ். இட் எக்ஸ்டெண்டட் இன் த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா. ஓகே, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்னு எங்கே இதோ இந்த சைடில் டார்ஜிலிங் அந்த சைட்லாம் இருக்குல்ல, அந்த சைடில் இருக்கிற இடம்னு சொல்கிறாங்க. டார்ஜிலிங்க்கு கொஞ்சம் உள்ள ஈஸ்ட் பக்கமாக உள்ள. ஓகேவா, இதோ அங்கேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் புரவாஞ்சால்னு. மிசிமி ஹில்ஸ், டஃபியா ஹில்ஸ், நகா ஹில்ஸ், மிக்கிய ஹில்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த இடம் தான் புரவாஞ்சால்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நம்ம ஹிமாலயாஸ் எங்கே இருக்குது, இது வந்து ஹையர் ஹிமாலயாஸ். ஓகேவா, இங்கே இந்த இடத்துல இருக்கிறது வந்து என்னது லோவர் ஹிமாலயாஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஓகே, ஸோ அவ்வளோவா கொடுக்கல, நம்ம கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஸோ புரவாஞ்சல் ஹில்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். புரவாஞ்சல் ஹில்ஸ் வந்து இந்த இடத்துல வரும். ஓகேவா, ஸோ most of these hills are located along the border of India and Myanmar, while others are in India. இது வந்து எங்கே மோஸ்ட்லி லொக்கேட் ஆகிருக்குன்னா இந்த பக்கம் போனால் மியான்மார். கரெக்டாக, இந்த 428 போட்டிருக்காங்க, இந்த பக்கம் போனால் மியான்மார். இது வந்து இந்தியாவுக்கும் மியான்மாருக்கும் உள்ளே தான் வந்து லொக்கேட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் தெம் அதன்
பார்டர்ஸ் ஆஃப் இந்தியாக்குள்ளே தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் வந்து பாதி ஹில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டாஃப்லா ஹில்ஸ், அபார் ஹில்ஸ், மிஷ்மி ஹில்ஸ், பட்காய் ஹில்ஸ், பூம் ஹில்ஸ், நகா ஹில்ஸ், மணிப்பூர் ஹில்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய ஹில்ஸ் கொடுத்துருக்காங்களே. இந்த ஹில்ஸ் பேர், இந்த பர்டிகுலர் டைப்ஸ் ஆஃப் ஹில்ஸ் பேர் வந்து புறவாஞ்சால் ஹில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்கிறாங்க. ஹிமாலயாஸ் சவுத் வெஸ்ட் மான்சூன் winds and causes heavy rainfall to நார்த் இந்தியா. இந்த ஹிமாலயாஸ் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூனை வந்து பிளாக் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் எப்படி போவோம், இதுவும் நான் உங்களுக்கு வரைஞ்சே காமிக்கிறேன். ஸோ இங்கே மேலே தானே ஹிமாலயாஸ் இருக்குது. சவுத் வெஸ்ட் மான்சூன் எப்போவுமே இந்த பக்கம் தான், மேலே தான் இப்படி போவோம், இப்படி தான் போகும் சவுத் வெஸ்ட் மான்சூன். ஸோ காற்று வந்து இந்த பக்கம் அடிக்கும். அப்போது அப்படியே நிமிஷம், ஸோ இப்படி தானே போகுது. ஸோ பாருங்கள், நான் திரும்பி வரைகிறேன். ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூன் ஃபுல்லாகவே வந்து எப்படி போகும்னா இந்த மாதிரி டைரெக்ஷனில் தான் போகும். ஓகேவா? அதாவது எப்படி இதோ சவுத்லேருந்து வெஸ்ட்டு போகும். கரெக்டாக? ஓகே. எந்த டைரெக்ஷனில் போவோம்னா சவுத் வெஸ்ட்லேருந்து நார்த் ஈஸ்ட் டைரெக்ஷன், அந்த இதில் போவோம். இந்த பக்கம் சவுத் வெஸ்ட்டு, இந்த பக்கம் சவுத் வெஸ்ட், இந்த மேலே இருக்கிறது நார்த் ஈஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த டைரெக்ஷனில் தான் போவோம். அப்போது இங்கே என்ன ஆகுதுன்னா இந்த ஹிமாலயாஸ் மவுண்டன்ஸ் வந்து ஃபுல்லாகவே பிளாக் பண்ணுது. இல்லைங்க, ஸோ இப்போ இந்த பக்கம் போகுதுன்னா இந்த பக்கம் இப்போ எப்படியே சைனாக்கு தானே இந்த பக்கம் மேலே எப்படி போகணும். பட் இங்கே என்ன நடக்குதுன்னா இந்த ஹிமாலயாஸ் மவுண்டன்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு தடுப்பு மாதிரி என்னது பிளாக் பண்ணுது. அப்போது அந்த க்ளவுட்ஸு காற்றுலாம் வந்து இந்த பக்கம் போயிட்டு அப்படியே அடித்து இப்படி இந்த பக்கம் கீழே திரும்பும். புரிஞ்சுதில்ல? நான் உங்களுக்கு நீட்டாக சொல்கிறேன். இந்த பக்கம் இப்படி போகிற காற்று இந்த மவுண்டன் மேலே பட்டு அதுக்கப்புறம் போக முடியாது, சைனாக்கு போக முடியாது. ஏன்னா அந்த மவுண்டன்ஸ் வந்து பிளாக் பண்ணுது. அது அப்படியே பட்டு வந்த வழியிலே அப்படியே திரும்பி வரும். ஓகேவா? அப்போது இந்த இடத்துல இருக்க பிளேசஸ், இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து என்ன ஆகும்னா ரொம்ப ஹெவி ரெயின்ஃபால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. யூஸ்வலி சவுத் வெஸ்ட் மான்சூன் எங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் எப்பவுமே இந்த இடத்துல தான் வந்து அதிகமாக வந்து ரெயின்ஃபால் இதாகும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி நமக்கு வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் வந்து இந்த பக்கம் அதிகமாக இதாகும்னு சொல்கிறாங்க. அதான் புயலாக இந்த பக்கம் உருவாச்சுன்னா இப்படி தான் இந்த மேலே தான் இப்படி நகர்ந்து வரும், சென்னைக்கு தான் மோஸ்ட்லி வரும். ஓகேவா? ஸோ நார்த் ஈஸ்ட் மான்சூன்லாம் வந்து இந்த பக்கம் வரும், சவுத் வெஸ்ட் மான்சூன்லாம் இந்த பக்கம் வரும். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த ஹிமாலயாஸில் பட்டு வந்து அந்த கேங்டிக் பிளெயின் அந்த நார்த் இந்தியாவுக்குலாம் வந்து அதிகமாக மழை தரும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இட் ஃபார்ம்ஸ் அ நேச்சுரல் பேரியர் டு த சப்கான்டினென்ட். ஸோ வந்து ஒரு பேரியர் கேட் மாதிரி வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எங்கன்னா சப்கான்டினென்ட்க்கு. இட் இஸ் சோர்ஸ் ஃபார் மெனி பெரனல் ரிவர்ஸ் லைக் இண்டஸ், கேங்ஸ் அண்ட் பிரம்மபுரா எக்ஸெட்ரா. ஹிமாலயாஸ்லேருந்து உருகிற பனிலாம் வந்து என்ன ஆகும்னா தண்ணியாக தானே மாறும், பனி தண்ணியில் தானே இருக்குது, தண்ணியில் தானே வருது. அதில் வந்து எதுக்கு ஹெல்ப் ஆகும்னா இந்த கேங்ஸ் ரிவர், பிரம்மபுத்திரா ரிவருக்குலாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. The northern mountains are described as paradise of tourists due to its natural beauty. அந்த மவுண்டன்லாம் ஃபுல்லாக ஸ்னோவாக நிறைஞ்சிருக்கனால வந்து அது வந்து என்ன, டூரிஸ்ட்க்கு வந்து பேரடைஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? மெனி ஹில் ஸ்டேஷன்ஸ் அண்ட் பில்கிரிம் சென்டர்ஸ் லைக் அந்த ஒரு சில நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஹிமாலயாஸ்லேயே வந்து நிறைய டெம்பிள்ஸ், புத்திஸ்ட் டெம்பிள்ஸ், அதே மாதிரி சிக்கிம், ஜெயின், ஹிந்து டெம்பிள்ஸ் வந்து லொக்கேட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஹிமாலயாஸில் வந்து ஏன் புத்திஸ்ட் டெம்பிள், ஏன்னா சைனாவில் வந்து மோஸ்ட்லி புத்திசம், சிக்கிசம் அந்த பக்கம் போதில் ஹிமாலயாஸ் மவுண்டன்ஸ் வந்து, அதனால் வந்து அந்த இடத்துல அந்த ரிலீஜன் வந்து ஃபாலோ பண்ணுறதா சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஹிமாலயாஸ் போனால் கூட நிறைய பேர் சைனீஸாக தான் இருப்பாங்க. ஓகேவா? அதனால் அந்த புத்திசம், ஜெயினிசம், சிக்கிசம்லாம் வந்து அங்கே ஃபாலோ பண்ணுறதா சொல்கிறாங்க. இட் ப்ரொவைட்ஸ் ரா மெட்டீரியல் ஃபார் மெனி ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். இது வந்து ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து ரா மெட்டீரியல் வந்து தருதுன்னு சொல்கிறாங்க. ரா மெட்டீரியல் என்னது, அப்படியே வந்து ஃபினிஷ் ப்ராடக்ட்ஸ்க்கு முன்னாடி இருக்க ஸ்டேஜ், அதாவது அப்படியே ஃபாரஸ்ட்லேருந்து பறிக்கிறோம்ல, அதான் வந்து ரா மெட்டீரியல்னு சொல்கிறாங்க. ஹிமாலயாஸ் வந்து ஏற்கனவே மவுண்டன் ரீஜன், ஃபாரஸ்ட் ரீஜன் இருக்கனால வந்து அங்கே இருக்க வுட்ஸில் வந்து ரா மெட்டீரியல்னு சொல்கிறாங்க. ஓகேவா?
நெக்ஸ்ட் இட் ப்ரிவென்ட்ஸ் அ கோல்ட் விண்ட்ஸ் ப்ளோயிங் ஃப்ரம் சென்ட்ரல் ஏஷியன் ப்ரொடெக்ட்ஸ் இந்தியா ஃப்ரம் சிவியர் கோல்ட். ஸோ மேலேருந்து வர அந்த கோல்ட் விண்ட்ஸ்லாம் வந்து இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஹிமாலயாஸ் வந்து நீங்கள் நினச்சி பார்க்காத அளவு ஹைட்டு, ஓகேவா. இங்கே சென்னையில் இருக்க சென்ட் தாமஸ் மவுண்டன் அந்த மாதிரிலாம் கிடையாது, அது வந்து அவ்வளோ ஹைட்டு. அப்போ அங்கேருந்து வர விண்ட்ஸ்லாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா அரேபியன் சீலேருந்து போகிற விண்ட்ஸ்லாம் அங்கே பிளாக் பண்ணுது, சைனாலேருந்து வர விண்ட்ஸ்லாம் வந்து இந்த பக்கம் பிளாக் பண்ணுது. அதனால இந்தியாவுக்கு வந்து அவ்வளோவா சிவியர் கோல்டு வராது. அதான் வந்து என்னது, இங்கெல்லாம் தமிழ்நாடு கோல்டில் இப்போ ஹிமாலயாஸவே உருவாகலை அப்படின்னா தமிழ்நாட்டிலாம் இன்னும் நல்லா கோல்டாக இருந்திருக்கும், ஓகேவா. ஊட்டியில் ஏன் கோல்டாக இருக்குன்னா அது வந்து வேற ஒரு ரீசன், ஓகேவா. நான் வந்து தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ த ஹிமாலயாஸ் ஆர் ரெனவுண்ட் ஃபார் த ரிச் ஆஃப் பயோடைவர்சிட்டி, ஓகேவா. ஸோ இது வந்து பயோடைவர்சிட்டிக்கு வந்து ஒரு ரிச்சான ஒரு இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிச் இன் த சென்ஸ் லைக் ஒரு நல்ல ஒரு இடம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ இனியும் நமக்கு வந்து இப்போது இன்றைக்கி வரைக்கும் நமக்கு லெசன் எவ்வளோ முடிச்சிருக்கோம், ஓகே முடிச்சிருக்கோம், பாதி தான் முடிச்சிருக்கோம், பாதி கூட முடிச்சிருக்க மாட்டோம், ஓகே பாதி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த நார்த்தன் பிளெயின்ஸை நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம வந்து நார்த்துலேயே வந்து நம்ம ஹிமாலயாஸ் பற்றி பார்த்தோம். ஹிமாலயாஸ்க்கு கொஞ்சம் கீழே இருக்கும் பிளெயின்ஸ்னால் லைக் நார்மலாக இப்போ அவ்வளோ பனி இருக்காது, பட் வந்து அந்த பிளெயின்ஸ்னால் உங்களுக்கு தெரியல, அந்த மவுண்டன் மாதிரி இருக்கும்ல, அதான் அதில் வந்து உங்களுக்கு நிறைய பிளெயின்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த பாபார் பிளெயின், இந்த டெரை பிளெயின், இந்த பாங்கார் பிளெயின்ஸ், இந்த காதார் பிளெயின்ஸ், ஸோ பஞ்சாப், ஸோ பிளாட்யூஸ், ஓகே. ஸோ இது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த பஞ்சாப் அந்த சைடு நம்ம போய் படிப்போம், ஓகேவா. ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு ஹிமாலயாஸ் வரைக்கும் நான் முடிச்சிருக்கேன். அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து த கிரேட் நார்த்தன் பிளெயின்ஸ் அண்ட் ஓகே த கிரேட் நார்த்தன் பிளெயின்ஸும் பெனின்சுலர் பிளாட்யூஸையும் வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக நான் முடிச்சிடுறேன், ஓகேவா. அதுக்கு அடுத்த வீடியோவில் கோஸ்டல் பிளெயின்ஸ், தி ஐலாண்ட்ஸ் அது வரைக்கும் நான் முடிச்சுக்கிறேன் ஃபுல்லாக. அதுக்கு அடுத்த வீடியோ ட்ரைனேஜ் சிஸ்டம் ஃபுல்லாக நடத்தி முடிச்சிடுறேன். ஸோ இன்னொரு 3-4 பார்ட்ஸ் மட்டும் தான் வரும், ஓகே. ஸோ வந்து நான் த கிரேட் நார்த்தன் பிளெயின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இது வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த லெசன் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப இருக்கிறதுல ஈஸியான லெசன் வந்து இந்த லெசன் தான். இது புக் பேக் கூட வந்து உங்களுக்கு என்னது கொஷின் ஆன்சர்ஸ் வந்து அவ்வளோ இருக்காது. பாருங்கள், யூஸ்வலி ஜாகிரஃபி ஃபஸ்ட் லெசனில் நிறைய தருவாங்க, பரவாயில்ல. இந்த பாருங்கள், நம்ம படித்தாலே வந்திருக்கு, எக்ஸ்பிளைன் டிவிஷன்ஸ் ஆஃப் நார்த்தன் மவுண்டன்ஸ் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் டு இந்தியா. ஸோ நம்ம வந்து த கிரேட் நார்த்தன் பிளெயின்ஸில் வந்து நம்ம வந்து அடுத்த பார்ட்டில் நம்ம பார்ப்போம், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போனால் அப்புறம் எனக்கு தெரியாது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு அடுத்த வீடியோஸ் வரும். நான் முடிஞ்ச அளவு வந்து நான் வீடியோஸ் எடுத்து அன்றைக்கே வந்து உங்களுக்கு எவ்வளோலாம் முடிக்க முடியுமோ நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த நம்ம ஆக்சுவலி நம்மளோட போர்ஷன்ஸோட பிளானை பற்றி வந்து நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தனியாக நான் போடுறேன். அடுத்த வீடியோ வந்து நம்மளோட சோஷியலோட போர்ஷன்ஸ் பிளான் பண்ணி தான் இருக்கும் அடுத்த வீடியோவில். ஸோ வந்து உங்களுக்கு நான் அடுத்த வீடியோ தனியாக நான் போடுறேன். அதே மாதிரி த கிரேட் நார்த்தன் பிளெயின்ஸ் இது வந்து நான் தனியாக செப்பரேட் வீடியோ, அதாவது அடுத்த வீடியோவாக நான் போடுறேன், ஓகேவா. அடுத்தது இந்த இது நான் டப்னா நான் முடிக்க பார்க்குறேன்னா வந்து ஒரே வீடியோவில் வந்து எல்லாத்தையும் முடிக்க முடியாது. ஏன்னா நீங்களே உங்களுக்கு யோசித்து பார்த்தா தெரியும், ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் முடித்தா வந்து 2-3 ஹார்ஸ் போகும், நீங்களும் பார்க்க மாட்டீங்க. செக்மெண்ட் பார்ட்டாக கட் பண்ணி போட்டால் வந்து உங்களுக்கும் கொஞ்சம் படிக்க ஈஸியாக இருக்கும், ஓகேவா. ஜஸ்ட் நீங்கள் அதை பார்த்தா போதும், உங்களுக்கு புரிஞ்சிடும், ஓகேவா. ஸோ உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது நடத்துறது புரியல, டவுட் இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, காட் பிளஸ் யூ.